அதிமுக கட்சியில் நடந்துள்ள சின்மர்மத்தை ஒரு புதிய கலகம் ஆரம்பிக்கச் செய்யும் வகையில் எஸ்பி வேலுமணி தனது ஆதரவாளர்களை கொண்டாட்ட விரும்பி மற்ற திருமணத்தில் டீம் கூட்டம் ஒன்றை நடத்தினர். இது கோவையில் நடந்தது. இந்த கூட்டம் சாதாரணமாக காட்டினாலும் கட்சிக்குள் உள்ள அனுபவத்தை உருவாக்கும் கஸ்தூரி நீண்ட நாட்களாக பல தீவிர மதிய உணவு பகிர்வில் இருந்து பொதுவாகவே பிரச்சனை மூலம் மறைகொள்ளும் பல மக்களை பார்த்தது. முக்கியமாக இதற்குள் எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்பி வேலுமணி அணிகளை மீண்டும் ஒன்றிணைத்தாலும் அதிமுகவில் ஏன் அவ்வாறு வெங்கு இருக்கும்? முன்னாள் அமைச்சின் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அவர்களது பதவியின் மீது தொடர்ந்த குற்றங்களை சம்பந்தித்தனர். இதனால் வேலுமணி மிகவும் உணர்ச்சியோடு இருந்தது. அது இடுப்பிடத்தை இசைத்து போனது. கூட்டத்தின் போது எஸ்பி வேலுமணி கூறியது மிகவும் சினவேதனை என நினைக்கக்கூடாது. நான் கட்சிக்கு செலவழித்த 21 ஆண்டுகளுக்கு பரிமாற்றமானதாக இருக்க முடியாது. பொதுவாகவே என்னை தவிர்க்க வேண்டும் என்பதை அனுமதிக்க முடியாது என்று தெரிகிறது. இது மிகவும் ஆபத்தான நிலையை உருவாக்கியது. மேலும் இதற்கு அவரது ஆதரவாளர்களின் கடுமையான எதிர்பார்ப்பு பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் எளிதில் துணையாக இருக்கவில்லை என்றாலும் நடைமுறை வேலையை மீண்டும் ஆவணமாக்கும் வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது உறுதி. இதனால் இன்னும் சில நாட்களில் அதிமுகவோடு உள்ள போராட்டங்களை மீண்டும் மதிப்பீடு செய்துவிட முடியாமல் போகிறது. எஸ்பி வேலுமணி கட்டுரைப்பட்டதாகவும் அவருக்கு உள்ள அதிருப்தியின் அனைவருக்கும் முடிவாமான தங்கத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அவர் தனது இரத்தத்தை வெளியேற்றியிருக்கிறார். இது அவரது ஒத்துழைப்புக்காகவும் வருங்காலத்தில் உறுப்பினரான எவையில் ஆலோசனை நடத்துவதுடன் காவல் போடுவதை தொடர்ந்து பாருங்கள். நேச நிறம் கொண்டு இருக்கலாம், ஆனால் அதிகாரிக்கு எதிரான மேன்மையை பெயர் வைக்காமலும் பிரதான அரசியல் எதிர்காலத்தில் உள்ள நிலைகளை உருவாக்கவோ குத்துவதாக வைத்திருக்குமோ என்று ஆதரவு கொடுக்க வேண்டும். அதிமுக ஒரு வளமைக்கு மாலை பண்ணியது போல எண்ணங்களின் தேதிகளுடன் இன்னும் அங்கு உறுதியாக உள்ளதால் உறுதியாக உள்ள நிலையில் நிற்கிறது.